விழுப்புரம் அருகே சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 3 கூண்டுகளை வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் கூற கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்போது அந்த பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்பாக மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வனத்துறையினர் நடவடிக்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? விழுப்புரம் மாவட்ட தலைநகர் பக்கத்துல இருக்க கிராமம் தாங்க இந்த சகாதேவன்பேட்டை. கடந்த 21ஆம் தேதி ஓய்வு பெற்ற வன ஊழியர் சிவராஜ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வீட்டு பக்கத்துல சிறுத்தை போனதா பார்த்ததாகவும் வனத்துறை தகவல் தெரிவிக்கிறாரு. உடனே தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் தீவிரமா அந்த பகுதியில் தேடுறாங்க, சிறுத்தை கிடைக்கல. இதுக்கு நடுவுல 4 கால் தடங்கள் சிறுத்தை போலவே இருக்குதுன்னு சொல்லி வனத்துறை சந்தேகப்பட்டு இந்த கால் தடத்தை பாக்குறாங்க. அந்த கால் தடம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சின்னதா இருக்கு. இதுலயும் அவங்களுக்கு சந்தேகம் வருது. இந்நிலையில கடந்த 26ஆம் தேதி சாலையம்பாளையம் கிராமத்துல மதியம் 2:15 மணிக்கு ஒரு பூண்டு வியாபாரி பாலகிருஷ்ணன் தான் அந்த சிறுத்தையை பார்த்ததாக ஊரு ஃபுல்லா சொல்றாரு. மக்கள் பீதி அடைகிறாங்க. வனத்துறையினர் திரும்பியும் சோதனை மேற்கொள்றாங்க. இதுவரை அந்த சிறுத்தை சிக்கவில்லை. இருப்பினும் மக்களோட புகாரை அலட்சியப்படுத்த முடியாதுன்ற நோக்கில சாலையம்பாளையம் கிராமத்துல சுத்தி வரலாம் அப்படின்னு நோக்கில சாலையம்பாளையத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றுலா கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கு. இந்த ஏரியில அந்த சிறுத்தை பதுங்கி இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல தற்போது இந்த ஏரியில பாத்தீங்கன்னா 3 கூண்டுகள் அமைச்சிருக்காங்க. 3 கூண்டுகள் அமைச்சு ட்ரோன் மூலமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை இந்த சிறுத்தை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் சுத்துறதா பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதுவரை ஆடு மாடு எதையும் சிறுத்தை அடிச்சு சாப்பிடல. ஒருவேளை இந்த ஏரியில பாத்தீங்கன்னா காற்று பன்றிகள் அதிகம், அதனால அது உள்ள போய் உள்ள வெளியே தெரியாம காற்று பன்றிகளை சாப்பிட்டுட்டு அந்த சிறுத்தை அங்கேயே பதுங்கிருக்கலாம் என்ற கோணத்துல தற்போது ஆடை வச்சு 3 கூண்டுகள் அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து சுழற்சி முறையில 12 அதிகாரிகள் அந்த பகுதியில அந்த ஏரி பகுதியில கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இதுவரை சிறுத்தை சிக்கல. தொடர்ந்து நாங்க கண்காணிப்பு ஈடுபட்டிருக்கிறதா வனத்துறை அதிகாரிகள் நம்ம தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த 4 கிராம மக்கள் தொடர்ந்து பீதியில இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.